கல்லூரி சார்ந்த ஆய்வு கட்டுரை ஒன்று எங்கள் சமூகத்தை சார்ந்து எழுதுனாங்க ஐயா. அதில் வந்து அவங்களோட வாழ்வியல் அப்புறம் அவங்களோட பிரச்சனைகளை பற்றி எழுதுனேன் ஐயா. இது வந்து எங்கள் சமூகத்திலேயே எங்கள் அண்ணன் தம்பி கொஞ்சம் தெரிஞ்ச பசங்க படித்தாங்க ஐயா. பெரிய பசங்க தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சமூகத்தை பற்றி எழுதுனா பழக்க வழக்கங்கள் எழுது, என்ன பண்ணுறாங்கன்னு எழுது, ஆனால் இங்கே இருக்கிற ஒரு மேஜர் பிரச்சனையை வெளியே கொண்டுன்னு போகாத அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா. அது எப்படிங்க ஐயா? பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதானா ஐயா அது வெளியே போய் தீர்வு ஒன்று கிடைக்கும்? இல்லை, அதாவது நீங்கள் எழுத ஆரம்பித்த உடனே எடுத்த உடனேயே இருக்கிறதுலே சென்சிட்டிவான ஒன்றை எழுத முடியாது. இருக்கிறதுலே சென்சிட்டிவான ஒன்றை எழுத முடியாது. தொடக்க நிலையில் பலருக்கு நான் சொல்லுவேன், இல்லை நான் அதைத்தான் முதல்ல எழுத போகிறேன்னா புனைப்பெயரில் எழுதுங்க. நீங்கள் தான் எது காட்டணும், நமக்கு வந்து காரியம் நடக்கணும், அவ்வளோதான். காரியம் நடக்கணும், அவ்வளோதான். அப்போ நான் ஆரம்ப காலத்தில் என்னோடய கவிதைகள் உள்பட என்னுடைய கட்டுரைகள் பல என் பேரில் வந்ததில்லை தொடக்க நேரத்தில். இப்போ நமக்கு வந்து ஒரு பிரச்சனையை ஹைலைட் பண்ணணும், அதை நாம் தான் அப்படின்னு இல்லை, அதை நம்ம ஏதேனும் ஒரு பேரில் பண்ணலாம், ஏதேனும் ஒரு பேரில் ஒரு பத்திரிகைக்கு அனுப்பலாம். நீங்கள் இதெல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஒரு கட்டத்தில். இப்போ நான் இருக்கேன், இப்போ நான் இன்றைக்கி செய்யக்கூடிய நான் பேசக்கூடிய எல்லாவற்றுக்குமான விளைவுகளை நான் சந்தித்து கொண்டு தான் முன்னகர்ந்து கொண்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? அப்போ அதையெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும். அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணணும்னா அதற்கேற்ற மாதிரி நாம் பலம் பொருந்திய ஆளாக மாற வேண்டும். அப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு ஜிம்முக்கு போகிறீங்க, நேராக போய் என்ன செய்வீங்க? முதல்ல ஒரு 10 கிலோ வெயிட்டை தூக்குவீங்க, அப்புறம் ஒரு 20 கிலோவுக்கு போவீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக 50 கிலோ. நீங்கள் எடுத்த உடனே போய் 100 கிலோ தூக்குறீங்க, அதான் பிரச்சனை உங்களுக்கு. நீங்கள் எடுத்த உடனே போய் ஒரு இருக்கிறதுலே ஒரு சென்சிட்டிவான பிரச்சனையை ஆரம்பித்து நான் எழுத முயன்றேன், இந்த சமூகம் என்னை ஒதுக்கி விட்டதுன்னா ஏன்னா அவன் ஜிம்முக்கு போய் முதல் நாள் 100 கிலோ தூக்குனா நேராக மருத்துவமனையில் போய் படுத்துருவோம், ஆஸ்பத்திரிக்கு போயிடுவோம். அப்போ முதலில் நாம் எளிய விஷயங்களை ஆரம்பிக்க வேண்டும். நான்லாம் என்னோடய எளிய விஷயங்களை எப்படி ஆரம்பித்தேன்னா, கட்டுரையெல்லாம் எழுதலை, மனு எழுதிக்கிட்டே இருந்தேன். எங்கள் தெருவில் சாக்கடை சரியில்லை, எங்கள் தெருவில் தண்ணி வரல, எங்கள் தெருவில் இருக்க எல்லா பிரச்சனைகளையும் மனுவாக போட்டுக்கொண்டே இருப்பேன். மனு எழுதுதலே ஒரு எழுத்து தான், அது ஒரு எழுத்து ப்ராசஸ் தான். அப்போ எழுதி பல பேர் வீட்டில் போடுவேன். எங்கள் தெருவில் எத்தனை பேர் வீட்டில் போர்டு இருக்கோ அவங்க பேர்லாம் எழுதிட்டு வந்து அவ்வளோ பேர்லேயும் மனு போட்டிருக்கேன். ஆனால் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா 50 மனு வந்த உடனே மாநகராட்சியிலேருந்து வந்து அதெல்லாம் சரி பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இத்தனை மனு அந்த தெருவுலேருந்து வந்துருச்சுன்னு. அந்த விளைவை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம தான் அதை செஞ்சோம், நமக்கு மட்டும் தெரியும், எல்லாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இது வந்து ஒரு எழுத்தின் வழியாக ஒரு சமூக தலையீடு. அது ஒரு சாக்கடை பிரச்சனையாக இருக்கலாம், சுடுகாட்டு பிரச்சனையாக இருக்கலாம், ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் பிரச்சனையாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதில் நாம் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு தலையீட்டை செய்ய வேண்டும். அந்த தலையீட்டை எப்பயுமே சிறிய அளவிலிருந்து தொடங்க வேண்டும். ஒவ்வொரு எட்டாகத்தான் எடுத்து வைக்கணும். ஒரு குழந்தை தான் நான் அனுபவமாக சொல்லுவேன், ஒரு 2 எட்டு எடுத்து வச்சு விழுந்துரும், அப்புறம் 2வது நாள் 4 எட்டு எடுத்து வைக்கும், அப்படி மெல்ல மெல்ல தான் அது நடை பழகும். அப்போ நீங்கள் எடுத்த உடனே போய் 1.5 டன் வெயிட்டை சூர்யா மாதிரிலாம் தூக்கக்கூடாது. ஓகே, கொஞ்சம் மெதுவாக அதெல்லாம் செய்யலாம். சென்சிட்டிவான பிரச்சனைகளை செய்ய இன்னும் கொஞ்சம் காலம் எடுத்துக்கலாம். ஆனால் அதுநாள் வரை நீங்கள் அதை பற்றி வாசிக்கலாம், குறிப்பெடுக்கலாம், உங்களை நீங்கள் தயார் செய்து கொண்டே இருக்கலாம். தயார் செய்வதை ஒருபோதும் விடக்கூடாது. எதை நம்ம ஒர்க் பண்ண போகிறோமோ அது குறித்து ஆழமாக தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் அதில் இன வரையியல் போய் படிக்கலாம், தோற்றம் படிக்கலாம், நீங்கள் எழுத போகிற பிரச்சனையின் நீள அகலத்தை வாசித்து கொண்டே இருக்கலாம். கலைஞர் நூலகம் இருக்குது, மாவட்ட நூலகம் இருக்குது, திரும்புகிற பக்கமெல்லாம் கல்லூரிகளில் பிரமாதமான நூலகங்கள் இருக்குது. அப்போ ஒருவர் தயாராவதற்கு இங்கே எக்கச்சக்கமான ப்ளே கிரவுண்ட் இருக்குது, நிறைய ப்ளே கிரவுண்ட் இருக்குது, நிறைய ஜிம் இருக்குது. எப்படி நம்ம கூட்டம் கூட்டமாக ஆட்கள் ரேஸ் கோர்ஸில் பார்க்குறோம், அது மாதிரி நாம் நூலகங்களுக்கு படையெடுத்து நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும். என்னோட பேர் தமிழ் பொழில். எங்களோட கல்லூரியில் வந்து ஒரு 25 மாணவர்களோட சிறுகதை தொகுப்பு ஒன்று போட்டாங்க. அதில் என்னோடய சிறுகதையும் வந்திருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் சிறுகதை எழுதுனா எனக்கு நம்ம முன்னே எழுதின மாதிரி வரலையோ, எனக்கு நான் எழுதியிருக்கேன், ஆனால் அதை வந்து முழுசாக முடிக்க தெரியல. முன்ன எழுதின சிறுகதை மாதிரி நல்லா இல்லையோ அப்படின்னு தோணுது. ஒரு கருத்து இருக்குதுன்னா அதை வச்சுட்டு அதுக்கு இல்லைன்னா எழுதணும்னு தோணுது, ஆனால் அது எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியல. அதுக்கு ஏதாவது இல்லை? நீங்கள் சிறுகதைகள் முதல்ல வாசிப்பீங்களா? வாசிப்பங்க ஐயா. எவ்வளோ கதை வாசிச்சிருப்பீங்க? ஒரு 100 வாசிச்சிருப்பேன். 100 இந்த முதல்ல எனக்கு எப்பெல்லாம் எழுதும்போது பிளாக் ஆகுதோ, பிளாக் ஆனவுடனே எல்லாம் நிறுத்தி வச்சு நான் வாசிக்க போயிடுவேன். உங்கள் வயது என்ன? 20ங்க ஐயா. 20. நீங்கள் இந்நேரம் 1000 கதைகள் படிச்சிருக்கலாம். நீங்கள் ஒரு இன்னைக்கு யூஜி படிக்கக்கூடிய ஒரு மாணவர் ஒரு 3 ஆண்டுகளில் ஒரு சிறுகதை வாசிக்க 5 நிமிஷம் ஆகும். ஒரு 3 சிறுகதைகளில் ஒரு நாளில் வாசிக்க 15 நிமிஷம் ஆகும்.
நீங்கள் ஒரு யூஜி படிக்கிற காலத்தில் ஒரு 1000 கதைகளை, தமிழின் ஆகச்சிறந்த ஒரு 1000 கதைகளை வாசித்து விட்டால் நீங்கள் யூஜி படித்து முடிக்கும் போது எழுத்தாளர் ஆகிடலாம். அதுக்கப்புறம் யாருமே உங்களுக்கு கைட் பண்ண முடியாது. அப்போ நாம் தமிழில் இருக்கக்கூடிய வெரைட்டி ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸை வாசிக்க தொடங்க வேண்டும். வாசிக்க 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 தான் உங்களுக்கு உங்கள் மனநிலை வந்து செட் ஆகும். அப்போ உங்கள் வாழ்வியல் அனுபவம் சார்ந்து நீங்கள் எதை எழுத போகிறீங்களோ அது சார்ந்த எழுத்துக்களை போய் தேடி போய் வாசிக்கணும். அம்பையை வாசிக்கணும், இந்த பக்கம் எஸ் ராமகிருஷ்ணனை வாசிக்கணும், சு வேணுகோபாலை வாசிக்கணும், தமிழோட மாஸ்டர்ஸ் எல்லாம் எடுத்து வாசிக்கணும், கு அழகிரிசாமியை வாசிக்கணும், புதுமை பித்தனை வாசிக்கணும், தமிழுடைய வெரைட்டி ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் வாசிக்கணும். வாசிக்க 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 உங்களுக்கு அந்த கேம் பிடிபட ஆரம்பிச்சிடும். பேட்மிண்டன் விளையாடும்போது முதல்ல என்ன செய்வோம், வெறும் காற்றுல சுற்றிக்கிட்டே இருப்போம், கீழே வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 10 கேம் விளையாடும்போது கை வாகு வந்துடும், அப்புறம் ஷட்டில் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். அப்படி பயிற்சி தான். 100 கதைகள் என்பதெல்லாம் நீங்கள் 100 கதையை மட்டும் வாசிட்டு எழுதியிருக்கவே கூடாது. பத்தாது, 100 கதை பத்தாது. அப்போ கதையை வாசித்து கொண்டே இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நம்மை சுற்றி நிகழக்கூடிய கதைகளை உற்று பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாள் ஒரு சம்பவம் நடக்கும். இப்போ ஒரு பெரிய கதை எதுக்கு தேவைன்னா, நாவல் எழுதுறதுக்கு தான் கதை வேணும், சிறுகதை எழுதுறதுக்கு ஒரு சம்பவம் போதும். சிறுகதை எழுதுறதுக்கு ஒரு சம்பவம் போதும். ஒரு நாள் ஒரு மாணவி அழுதுகிட்டே உங்கள்கிட்ட வரலாம், அவங்க ஒரு காரணத்துக்காக, அந்த காரணமே சிறுகதை எழுத போதுமானது. அப்போ நாம் வாசிக்க வேண்டும். அதே வேளையில் நாம் எப்பயுமே எதை எழுத போகிறோம்னா, நாம் அனுபவித்ததை தான் எழுத போகிறோம். நமக்கு சமீபத்தில் நம்ம தோல் உரசுற மாதிரி நடந்ததை தான் ஒருத்தன் எழுத முடியும். அதைத்தான் பக்காவாக எழுத முடியும், பிரமாதமாக எழுத முடியும். அதைத்தான் நீங்கள் உணர்வுபூர்வமாக நீங்கள் உள்வாங்கியிருப்பீங்க. அப்படி நீங்கள் முதலில் உங்கள் காதுகளை, உங்கள் புலன்களை தீட்டி உங்களை சுற்றி நிகழக்கூடிய விஷயங்களை கேட்க வேண்டும். கேட்க 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 உங்களுக்கு விஷயங்கள் ஃபார்ம் ஆகும். அப்போ கேட்பதும் வாசிப்பதும் 2 கண்ணு மாதிரி அப்படியே ஒரு பயணம் போனீங்கன்னா எழுத தொடங்கிடலாம். மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய யாருக்கும் உங்களுக்கு எழுத்து சார்ந்த எந்த வழிகாட்டுதல் தேவைப்பட்டாலும் நான் மதுரையில் தான் இருக்கேன். என்னுடைய எண்ணை நீங்கள் இங்கே யார்கிட்ட வேணாலும் வாங்கிடலாம். 24 மணி நேரமும் நான் ஃபோன் கால்கள் அட்டன் பண்ணுவேன். அதனால் நான் உங்களை கைட் பண்ணலாம் தயாராகவே இருக்கேன் எந்த நேரமும். சரியா? நன்றி. நீங்கள் ஐயா வணக்கம். இந்த பயிற்சி பற்றிக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு சமமாக பெண்களும் வந்திருக்கும். இப்போ வந்து ஒரு சில பெண் எழுத்தாளர்கள்லாம் தொடக்கத்தில் நல்லா அறியப்படுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க தெரியறதில்ல. அது மாதிரி இப்போ நாங்கள் வளரும் படைப்பாளர்கள் பிற்காலத்தில் நாங்கள் அறியப்படுவோம். நாங்கள் எழுதும்போது எங்களுக்கு வந்து நாங்கள் நல்ல இதுலேயே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்களுக்காக ஏதாவது அறிவுரை சொல்லுவீங்களா? அப்படி ஏதாவது இருக்கா? இல்லை, பொதுவாக நாங்கள் நிறைய பேரை போய் சந்திப்போம். அப்போ அதிகாரிகளை சந்திப்போம், ஐஏஎஸ் அதிகாரிகளை சந்திப்போம், ஒரு விழாவுக்கு அழைக்க போவோம். எல்லோரும் சொல்லுவாங்க, சார் நான் படிக்கும்போது எங்கள் கல்லூரி மேகசினில் கவிதை எழுதினேன் சார், ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே டச் விட்டு போச்சு, வாசிக்கிற இதுலேயும் டச் விட்டு போச்சு, எல்லாத்துலேயும் டச் விட்டு போச்சுன்னுவாங்க. அப்போ என்னென்னா, என்னை பொறுத்தவரை நான் எப்படி அந்த 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது நியூஸ் பேப்பரை வாசித்தேன்னா அது மாதிரி தான் இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு ஒரு 4-5 நாளிதழ்களை வாசிக்கலைன்னா எனக்கு நாளே தொடங்காது. நான் இப்போ நேற்று சாயங்காலம் தான் பாலக்காட்டிலேருந்து வந்தேன். பாலக்காட்டில் தேடி போய் 4 நியூஸ் பேப்பரை வாங்கிட்டு வந்தேன் வாக்கிங் போகும்போது. ஏன்னா என் நாளை நான் தொடங்க வேண்டும் என்றால் என்னுடைய ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்னோட உடலுக்கு இல்லை, என்னோடய மூளைக்கு தான். மூளையோட ஒர்க் அவுட் முடித்த பிறகு தான் மிச்ச ஒர்க் அவுட்லாம். அப்போ மூளைக்கான ஒர்க் அவுட் என்பது இந்த உலகத்தில் என்னவெல்லாம் அந்த ஒரு நாளில் நிகழ்ந்தது என்பதை ஆழமாக படிப்பது. அப்போ எல்லாருக்கும் இப்படியான ஒரு ஆர்வம் கல்லூரி காலங்களில் ஏற்படும். ஆனால் மெல்ல அந்த கிராஃப் என்னாகும், கல்லூரியை விட்டு வெளியே வருவோம், ஒருவேளை பிஜி படித்தோம்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அந்த கற்றல் தொடரும். அதுக்கப்புறம் என்ன செய்வோம், வேலைக்கு போயிடுவோம். வேலைக்கு போன உடனே கை நிறைய காசு வந்த உடனே அதுதான் பணம் வந்துருச்சு, இனி எதுக்கு நான் படிக்கணும். அப்போ பணம் வந்த உடனே இவங்களுடைய ஆர்வங்கள் எல்லாம் பணத்தின் மீது போய்விடும். இதற்கப்புறம் ஒரு சம்பவம் நடக்கும் வாழ்க்கையில். அந்த சம்பவத்துக்கு பேர் என்ன, கல்யாணம்னு. அதோட ஒருத்தன் க்ளோஸ் ஆயிடுவான். அதுக்கு பேர் என்ன தமிழில், செட்டில் ஆகுறதுன்னு பேர். ஒருத்தன் செட்டில் ஆகிட்டான்னா, நான் எப்பயுமே சொல்லுவேன், சுடுகாட்டில் தான்டா செட்டில் ஆக முடியும். உயிர் இருக்கும் முறை ஒருத்தன் செட்டில் ஆகவே முடியாது. ஆனால் நம்ம சமூகத்தில் ஒரு வார்த்தை வச்சுருக்காங்க, சார் என் பையன் செட்டில் ஆகிட்டான்னா சமாதி ஆகிட்டான்னு அர்த்தம். அவனுடைய உணர்வுகளெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் அவன் தன் பேங்க் பேலன்ஸையும் தன் வீட்டையும் தவிர எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டான்னு அர்த்தம். அப்போ இந்த சமூகம் இப்படியான ஆட்களை தான் உருவாக்கி கொண்டே இருக்கிறது. எவ்வளோ பிட்டியபிள் கண்டிஷன் பாருங்கள். ஒருத்தன் 30 வயசுலேயே 25 வயசுலேயே வேலை கிடைச்சோடனே செத்துட்டானா எல்லாம் சுடுகாடாக சமூகம் மாறிக்கொண்டு இருக்கிறது. சமூகத்தோடான உரையாடல் யாருக்குமே இல்லை. அப்போ நீங்கள்
எவ்வளோ தம் பிடிச்சு நிற்க போகிறீங்கன்றதான் இந்த பயணத்தில் முக்கியம். நீங்கள் கல்லூரியோடு காணாமல் போக போகிறீங்களா, வேலைக்கு போனோடனே காணாமல் போக போகிறீங்களா, கல்யாணம் ஆனவொடனே காணாமல் போக போகிறீங்களா, அது உங்கள் கையில் இருக்குது. அதை வேறு யாரும் தீர்மானிக்க முடியாது. என்னை பொறுத்தவரை நான் உறுதியாக இருக்கிறேன், மரணம் வரை என்னை யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா என் மரணம் வரை நான் ஒரு உயிருள்ளவனாக இருக்க விரும்புகிறேன். உயிருள்ள என் மூளை சிந்திப்பதை நான் ஒரு காலம் நிறுத்த முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ இந்த பிடிவாதம் அது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் மாறும். நீங்கள் வளர்த்தி கொண்டால் அது உங்கள் பிடிவாதத்தில் நான் உங்களுக்காக எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் தான் உங்களுக்காக பேச முடியும், நீங்கள் தான் உங்கள் விருப்பங்களுக்காக நிற்க முடியும். நீங்கள் இப்போ ஒரு பெண் இருக்கா, அவள் கல்யாணமான பிறகு என்னோட ஃப்ரெண்டு, அவங்க கல்யாணமான பிறகு வாக்கிங் போகிறாங்க டெய்லி. அது ஒரு பெரிய பிரச்சனையாது அவங்க வீட்டில், மாமியார் வீட்டில். இது என்ன, காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போகிறாங்க. வாக்கிங் போகிறது தான் பிரச்சனை, வேறு பெரிய விஷயமெல்லாம் இல்லை. ஒரு பெண் வாக்கிங் போகிறது அவ்வளோ பெரிய இஷ்யூ. உங்களுக்கு அது ஒரு சிறுகதைக்கான கரு. ஒரு பொண்ணு வாக்கிங் போகிறது அந்த குடும்பத்தில் எப்படியெல்லாம் பிரச்சனையாகுது. ஆனால் அவளுக்கு இன்றைக்கி என்னைய மாதிரி 53 வயசு, இன்றைக்கி வரைக்கும் தினசரி வாக்கிங் போகிறாள். அது அவளுடைய பிடிவாதம். இதுவே ஒரு நாவலாக எழுதுகிற அளவுக்கு இதில் மெட்டீரியல் இருக்குது. அப்போ என்னென்னா இதைத்தான் அவள் பிடிவாதமாக இருந்ததால் இன்றைக்கும் வாக்கிங் போயிட்டுருக்கா. எழுதுறது இல்லை, ஒரு வாக்கிங்காக கூட இருக்கலாம், ஒரு உடை உடுத்துறதாக இருக்கலாம், உங்களுக்கு விரும்பிய ஸ்டைலாக கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அந்த காரியத்தை செய்வதில் ஒரு ஆத்மார்த்தமாக அந்த காரியமும் நீங்களும் பக்கத்தில் இல்லைன்னா நாம் என்ன செய்வோம், அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுப்போம். அப்புறம் எதுக்கு பிரச்சனை, சுற்றி இருக்கவங்களை ஏன் பகைத்து கொள்ளணும், குடும்பத்துக்குள்ளே ஏன் அன்கம்ஃபர்டபுளான மொமெண்ட்ஸ் உருவாக்கிக்கிறணும் என்று நாம் அட்ஜஸ்ட் ஆகி என்ன ஆயிடுவோம், இந்த ஃப்ளப்பர் மாதிரி ஆயிடுவோம். அந்த உருவமற்ற உருவமாக மாறிடுவோம். ஃப்ளப்பர் படம் பார்த்துருக்கீங்களா, உருவமே இருக்கு, அவன் எப்படி வேணாலும் அப்படி மாற முடியுமா, நம்ம மாற முடியாது. அப்போ இந்த சமூகம் அப்படி நம்ம மேலே நிர்பந்தங்களை திணித்து கொண்டே இருக்கும். ஒருவர் எழுத்தாளனாக இருப்பதும், கவிஞராக இருப்பதும், ஓவியராக இருப்பதும், ஒரு சிற்பியாக இருப்பதும், ஒரு நாற்காலி செய்கிற தச்சனாக கூட இருக்கலாம். பிடிவாதம் தான் அவனை அந்த கலைஞனாக மாற்றும். ஒரு பிடிவாதம் தான் அவனை அந்த துறை சார்ந்த ஒரு வல்லுநராக மாற்றும். அப்புறம் நீண்ட காலம் ஒரு துறையில் பயணித்தவர் தான் அந்த துறையின் விற்பனராக மாறுவார். சும்மா போய் கொஞ்ச நாள் பெஞ்சை தேய்ச்சிட்டு வந்தால் எதுவாகவும் ஆக மாட்டோம். அப்போ நாம் எதுவாக மாற வேண்டும் என்பதை நாம் முதலில் தீர்மானிக்க வேண்டும். நான் ஒரு பாடகராக மாறப்போகிறேனா, ஓவியராக மாறப்போகிறேனா, எதுவாக வேண்டாமானாலும் இருக்கலாம். நான் நேற்று ஒரு அம்மா பார்த்தேன் அந்த ஹோட்டலில். அந்த அம்மா மேசையை தொடச்சிக்கிட்டு இருந்துச்சு. அந்த அம்மா அந்த 4 பேர் சாப்பிட்டோடனே மேசையை தொடச்சி சுத்தம் பண்ண விதம் இருக்குல்ல, அவ்வளோ ஆத்மார்த்தமாக இருந்துச்சு. அது கூட ஒரு பிடிவாதம் தான். நான் கடனுக்கு வேலை செய்ய மாட்டேன். பொதுவாக ஹோட்டலில் மேஜை துடைக்கிறது என்னென்னா, மேலே இருக்கிறதான் கீழே தள்ளி விட்டாங்கன்னா தொடச்சது அர்த்தம். ஒரு துணியை வச்சு மேசையில் இருக்கிறதெல்லாம் காலடியில் தள்ளி விட்டால் தொடச்சே அர்த்தம். ஆனால் அந்த அம்மா அவ்வளோ அழகாக துடைச்சாங்க. ஒரு சோத்து பருக்க கூட கீழே விழுகலை, ஒரு கேபேஜ் துண்டு கூட கீழே விழுகலை. நான் அந்த அம்மாவை ரசித்து பார்த்து கொண்டே இருந்தேன். அந்த அம்மாவுக்கு அந்த வேலையில் இருக்கக்கூடிய ஆத்மார்த்தமும் ஈடுபாடும் தான். அப்போ யூ நீட் டு நோ வாட் யூ நீட் டு பிகம். அது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி தான். உங்கள் உடையை நீங்கள் எப்படி தேர்வு செய்கிறீங்களோ, உங்கள் கண்ணாடி ஃப்ரேமை தேர்வு செய்வீங்களோ, அது மாதிரி தான் அதெல்லாம். இட் இஸ் யுவர் ஓன் இம்ப்ரிண்ட். அதை நீங்கள் தான் கண்டடைய வேண்டும். கண்டடைவதற்கு எங்களால், இங்கே பேசியவர்களால், இங்கே அமர்ந்திருப்பவர்கள் உதவத்தான் முடியும். ஆனால் நீங்கள் தான் நீச்சல் பழகணும். உங்களுக்கு வழியாக நாங்கள் நீந்த முடியாது. அது மாதிரி. நன்றி. வணக்கம் ஐயா. கடைசி கேள்வி. என் பெயர் மாசிலாமணி. ஒரு நகரத்து தலித்திய பார்வைக்கும் ஒரு கிராமத்து தலித்திய பார்வைக்கும் உள்ள வேறுபாடு என்ன? கிராமங்களில் அது அப்பட்டமாக இருக்குது, வெளிப்படையாக இருக்குது, சட்டப்பூர்வமாக இருக்குது. அந்த ஊரே அதில் ஒன்று திரண்டு நிற்கிது. நகரங்களுக்கு வரும்போது அதில் ஒரு சின்ன இருக்குது, ஆனால் அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக இருக்குது, துல்லியமாக இல்லை. ஒரு துல்லியமான புகைப்படத்துக்கும் ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸான படத்துக்கும் இருக்க வித்தியாசம் இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு அப்போ இந்த சமூகத்தில் சாதி இருக்கும் வரை நீங்கள் உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலும் இது உங்களை துரத்தி கொண்டே இருக்க வேண்டும், துரத்தி கொண்டே இருக்கும். இப்போ ஒன்று உங்களை துரத்தி கொண்டே இருக்கும்போது நீங்கள் ஓட போகிறீங்களா இல்லை நின்று எதிர்க்க போகிறீங்களான்றதான் கேள்வி. நீ எங்கே போனாலும் உனக்கு ஒரு பெயர் வைப்பான், உனக்கு எல்லாம் வைப்பான், எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் நீங்கள் நின்று திரும்பி பார்த்தா தான் அது நிற்கும். அப்போ இந்த பார்வைகளை எல்லாம் காலில் போட்டு மிதிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அது நம்மை துரத்தும். இப்போ நான் இருக்கேன், நான் சாதியின் தோற்றத்தை இதையெல்லாம் படித்து விட்டு இன்று வரை நான் ஒரு சாதி அற்றவனாகவே வாழ்கிறேன். எனக்கு
எனக்கு அதற்கு என் குடும்பம் கொஞ்சம் உதவி செஞ்சிருக்கு, கல்வி உதவி செஞ்சிருக்கு. என் தாத்தா பாட்டி 1948 சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்கள். அது மட்டும் இல்லை, 1948 அவர்கள் திருமணத்திற்கு பத்திரிகை அடிக்கப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் ரோஸ், ஒரு பக்கம் மஞ்சள், பத்திரிகை அடிச்சிருக்காங்க, பிரிண்டட் பத்திரிகை. அதில் இருவரின் சாதி பெயர்களும் குறிப்பிடப்படவில்லை. அப்ப ஏதோ இன்னைக்கு 2025 ஃபிலிம் காட்டுறதெல்லாம் இல்லை. 1948 எங்கள் குடும்பத்தில் அந்த நெருப்பை ஒருவர் பற்ற வைத்தார். அது பற்றி எரிந்து இன்றைக்கு எங்கள் குடும்பத்துக்குள் 9 சாதிகளும் 3 மதங்களும் இருக்கு. இப்போ நான் சொல்லுவேன், முடிஞ்சா நான் எந்த சாதின்னு நீ கண்டுபிடின்னு, முடிஞ்சா நீ எந்த சாதின்னு என்னை கண்டுபிடின்னு சவால் விடுவேன். அப்போ நாம் அந்த அடையாளத்தை விட்டு எப்படி விலகி வருகிறோம், விலகி வாழ்கிறோம், எதிர்த்து நிற்கிறோம் அப்படின்றத அதை தீர்மானிக்கும். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பேர் அவன் வச்சுக்கிட்டே இருப்பான், எந்த நகர், அந்த நகரின் பெயர்லேயே அதை கண்டுபிடிப்பான். எல்லாம் இந்த வேலையை சாதி உள்ளவரை அல்லது மனிதன் ஏற்றத்தாழ்வுகள் நியாயமானவை என்று நினைக்கும் வரை இந்த கலங்கம், இந்த அசிங்கம் தொடரும். நான் உலகம் முழுக்க நான் பயணித்து சாதியை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறேன். எங்கே கூப்பிட்டாலும், எங்கே ஆரம்பித்தாலும் அதை நான் கொண்டு போய் சாதியில் முடிப்பேன்னு வைங்க. ஏன்னா இந்த மனித குணம் கண்டிராத ஒரு ஹோமோசேப்பியன்ஸ் என்கிற இந்த நவீன மனிதன் தோன்றி 65-70 ஆண்டுகளாக இந்த மனிதன் ஏராளமான விஷயங்களை இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்கான். இன்றைக்கி ராக்கெட் விட்டுட்டான், மார்ஸுக்கு விட்டுட்டான், யூனிவர்ஸுக்கு வெளியே வாயேஜர் போயிட்டுருக்கு, அவ்வளோ சாதனைகளையும் புரிந்திருக்கிறான். அப்படி இவனுடைய சாதனைகள் ஒரு புறம் என்றால், மனிதன் கண்டுபிடித்த ஆகப்பெரிய இழிவு தான் சாதி. அதை என்னால் சகிக்கவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்குது பார்க்க. அப்போ நம்ம அதற்கு எதிராக இருக்க வேண்டும், நம்ம அதுக்கு எதிராக நம் வாழ்வை அமைக்க வேண்டும். அதற்கு எதிராக எல்லா ஸ்பேசஸ்லையும், உங்களுடைய கல்வி சூழல், உங்களுடைய வேலையிடம், உங்களுடைய வீடு இருக்கக்கூடிய பகுதி, உங்களுடைய எல்லா வெளிகளிலும் அதை நாம் எதிர்க்க வேண்டும். அதை எதிர்த்து பேச வேண்டும், அதை உறக்க பேச வேண்டும். நான் எப்பயுமே சொல்லுவேன், இப்போ கிளம்பி வெளியே போகிறோம், ஒரு பெரிய ஜாதி சங்க தலைவர் இருக்கார், அவர் வண்டியில் முன்னால் 4 ஜாதி கொடிகள் இருக்குது, அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுது, அவர் வேகமாக அப்போலோ கொண்டு போகிறாங்க. இப்போ அவருக்கு ரத்தம் தேவை. அங்கே போய் என்ன கேட்பாங்க, சார் உங்களுக்கு நாய்க்கர் ரத்தம் வேணுமா, ரெட்டியார் ரத்தம் வேணுமா, செட்டியார் ரத்தம் வேணுமா, முதலியார் ரத்தம் வேணுமா தான் கேட்கணும். ஆனால் எவனுமே கேட்க மாட்டான். அங்கே போனவொடனே என்ன கேட்பான், ஏ பாசிட்டிவ், பி ஏன் அங்கேயும் கேள. அப்போ சாதி இவ்வளோதான். அது அப்படி தான். ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற இடத்துல போய் என் சாதி கிட்னி கேள, ஐயர் கிட்னி தான் வேணும் சார், ஐயங்கார் கூட ஒட்டாது, நான் சுத்த ஐயர்னு கேட்டுப்பாரு. அப்போ எல்லா இடங்கள்லையும் அவன் அதை கேட்கவே மாட்டான். நான் கார்ப்பரேட்டில் போய் வேலை செய்வேன், ஆனால் செட்டியார் முதலாளியாக தான் இருக்கணும், வேறு ஜாதிக்காரன் கீழே வேலை பார்க்க முடியாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒரு மருத்துவர் அப்படி சொல்ல முடியுமா? நான் என் சாதிக்காரனை தவிர எவனுக்கு வைத்தியம் பார்க்க மாட்டேன், அவ்வளோ சுத்தமான கை என் கையின்னு எந்த மருத்துவராக சொல்ல முடியுமா? அப்போ எங்கே எல்லா இடங்கள்லையும் அவங்க பணம் வரக்கூடிய இடங்களில், அதிகாரம் வரக்கூடிய இடங்களில் மண்டிடுறாங்க. ஆனால் திரும்பி வீட்டுக்கு ரிலாக்ஸாக உட்காரும்போது, குடும்பமும் வீடும் என்கிற இடத்துக்கு வரும்போது திருப்பி அவன் ஒரு பெரிய சாதிவாதியாக மாறுறான். அப்போ நாம் சாதிக்கு எதிராக தொடர்ந்து நம் வாழ்வில் களமாட வேண்டும். நம்ம அதிலேருந்து நம்மளை டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறணும், நம்ம அதிலேருந்து வெளியே வரணும், நம்ம தான் பறக்க கற்றுக்கொள்ளணும், நம்ம தான் பறக்க கற்றுக்கொள்ள வேண்டும், நாம் தான் பறக்க வேண்டும். நான் என்னுடைய 4ஆம் வகுப்பு படிக்கும்போதே நாளிதழ்களை படிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு எங்கள் பள்ளிக்கூடத்தில் லைப்ரரியில் கிடக்கக்கூடிய நாளிதழ்கள், எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் வாங்கக்கூடிய நாளிதழ்கள், அல்லது எங்கள் தெரு முனையில் ஒரு படிப்பகம் மாதிரி இருக்கும், அங்கே கிடக்கக்கூடிய நாளிதழ்கள். அதாவது எழுத படிக்க கற்றுக்கொண்ட பிறகு பார்ப்பவற்றையெல்லாம் வாசிக்க வேண்டும் என்கிற அர்ஜ் எனக்கு வந்துருச்சு. ஒரு குழந்தை தானாக சோறை அள்ளி திங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா கைக்கு கிடைக்கிறதெல்லாம் போய் வாயில் வைக்கும். அதுக்கு ஒரு சின்ன குச்சி கிடைச்சா, ஒரு கரண்டி கிடைச்சா, எது கிடைக்குதோ கிடைக்கிறதெல்லாம் அது வாயில் ஏன் வைக்குது? அது எடுத்து வாயில் வைக்க பழகிருச்சு. இந்த ஒரு செயல் வந்த உடனே அது ஒரு மண் அள்ளி தின்றும். ஏன்னா அதுக்கு எது சாப்பிட்ற பொருள், எது எந்த பொருளும் தெரியாது. ஆனால் ஒரு குழந்தை கற்றுக்கொண்டதும் அது கிடைக்கிறதெல்லாம் வாயில் வைக்கும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், பெற்றோர்கள், அந்த குழந்தையோட அக்கா, அண்ணன், தம்பி எல்லாம் அந்த குழந்தையை கண்காணிச்சிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் எடுத்து அதை வாயில் வச்சிடும், அதுக்கு உடல் நலம் இல்லாமல் ஆகிவிடும் அப்படின்னு பயப்படுவாங்க. ஆனால் ஒரு குழந்தை அப்படி கிடைப்பதையெல்லாம் வாயில் வைப்பதைப் போல
நாம் வாசிக்க கற்றுக்கொண்ட பிறகு அப்படி வெறி கொண்டு வாசித்தோமா? கிடைப்பவற்றையெல்லாம் வாசித்தோமா? நான் இங்கேருந்து கொடைக்கானலுக்கு மலை ஏறுற முதல் பயணத்தில் கீழே காட் ரோட்லேருந்து கொடைக்கானல் போகிற வரை இருக்கக்கூடிய அத்தனை போர்டையும் வாசிச்சிருக்கேன், ஒரு போர்டு விடாமல். அப்போ இந்த வாசிப்பு ஆர்வம் இருக்கு இல்லையா, அது ஒரு ஆர்வம் பழக்கமாக இல்லை, ஒரு வெறியாக மாற வேண்டும். நான் கலெக்டரேட் பக்கத்தில் இருக்க கடையில் ஒரு வடையை வாங்கி சாப்பிட்டு கீழே போட்டால் கூட அந்த பேப்பரை படிக்காமல் போட்டதில்லை. இது வந்து ஒரு வெறி, இது வந்து ஒரு ஓட்ட பந்தயம். நீங்கள் ஓடுறீங்க, ஓடிக்கிட்டே இருக்கீங்க. எவ்வளோ தூரம் ஓடுறீங்க? 100 மீட்டரா, 400 மீட்டரா, 1 கிலோமீட்டரா, இல்லை ஒரு மேரத்தான் ஓடுறீங்களா? என்னை பொறுத்தவரை வாசிப்பு என்பது ஒரு வாழ்வின் ஓட்டம். ஒரு வாழ்க்கை முழுக்க நீங்கள் ஓடிக்கொண்டே இருத்தல். நாலேஜ், அறிவை நீங்கள் எப்படி பருகுகிறீர்கள், அறிவை எப்படி நீங்கள் அள்ளி குடிக்கிறீங்க. என்னை பொறுத்தவரை நாம் ஒரு சிஸ்டத்துக்குள்ளே போகிறோம், அங்கே கல்வி கற்க தொடங்குகிறோம். அங்கே போன பிறகு என்ன ஆகுது? நமக்கு எப்படி மூளை டியூன் பண்ணப்பட்டிருக்கு? இன்னைக்கு வாசித்தா மார்க் வாங்குறதுக்கு மட்டும்தான் வாசிக்கிறோம். பரீட்சையில் மார்க் வாங்கணும். அப்படி பரீட்சையில் மார்க் வாங்குறதுக்கும் அந்த 3 மாதமும் 6 மாதமும் வாசிக்கிறோம்னா இல்லை. பரீட்சைக்கு 6 நாளைக்கு முந்தி தான் இதில் என்ன தான் போட்டிருக்குன்னு பார்ப்போம். போய் ஏதோ ஒரு கேள்வியை கேட்பாங்க, அதுக்கு ஒரு பதிலை எழுதணுமே. அப்போ வாசித்தலையே வேண்டா வெறுப்பாக செய்கிற இடத்துக்கு இன்றைக்கி சமூகம் வந்து நிற்கிறது. ஆனால் அந்த இடத்திலும் ஒரு எழுத்தாளர் பயிற்சி பட்டறை, அதற்கு நீங்கள் வந்திருப்பதற்கு நான் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். ஏன்னா ஏதோ ஒரு கட்டத்தில் எங்கோ ஒரு இடத்தில் உங்களுக்கு இந்த நாலேஜ் மேலே, இந்த விஷயங்களின் மீது ஒரு ஆர்வம் ஏற்பட வேண்டும். எனக்கெல்லாம் அப்படி ஆர்வம் ஏற்படுத்த யாருமே இல்லை. என்னை உருவாக்குனது நாளிதழ்கள் மட்டும்தான். கிடைக்கிற பேப்பர்லாம் படித்து கீழே போட்டது தான் இங்கே கொண்டு வந்து என்னை நிறுத்தியிருக்கு. அப்போ அப்படியாக கிடைக்கிற நியூஸ் பேப்பர் எல்லாம் படிக்கிற நான் 8ஆம் கிளாஸ் வரும்போது என்ன ஆகுறேன், ஜூன் மாதம் எல்லா டெக்ஸ்ட் புக்ஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா 2 நாளில் எல்லா டெக்ஸ்ட் புக்கையும் படித்து முடிச்சிடும். எனக்கு அதுக்கப்புறம் வருஷம் பூரா மேடம் கிளாஸ் எடுக்கும்போது போர் அடிக்கும். ஏன்னா இதை நான் படிச்சிட்டேன். நிறைய பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தையே பரட்டியிருக்காது. அந்த புஸ்தகமே இந்த மேலே எடுத்த பக்கத்துக்கும் கீழே இருக்க பக்கம்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா தொட்டு மேடம் அங்கே திருப்பும் போது தான் இவன் அந்த பக்கத்தையே திருப்புவான். அப்போ இது ஒரு ரகம். அப்போ இன்றைக்கு இப்படியாக வாசித்தலை நாம் ஒரு பெரிய வெறிகுண்டு நிகழ்த்த வேண்டியது இருக்குது. அப்போ இது கண்ணுக்கான விஷயம். இப்போ ஏற்கனவே காதுக்கான விஷயம் சொன்னேன். அப்போ நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த புலன்கள் இருக்கு இல்லையா, அப்போ இதே மாதிரி கேட்கறது இருக்குது. நம்மளை சுற்றிலும் நிகழக்கூடிய கதைகளை கேட்பது, ஒரு பாட்டை கேட்குற மாதிரி உரையாடல்கள். இன்றைக்கி நம்ம உரையாடுறோமா? இப்போ எனக்கெல்லாம் அப்படி இல்லை. நான் எதிர்ப்படுகிற எல்லோரிடமும் உரையாட தயாராக இருக்கிறேன், உரையாடி கொண்டே இருக்கிறேன். இப்போ நான் கேரளா போயிட்டு பாலக்காடுலேருந்து வந்தேன். வரும்போது நாங்கள் வாடிப்பட்டியில் இருக்க டெம்பிள் சிட்டி ஹோட்டலில் நானும் என் துணைவியாரும் ஒரு மேசையில் உட்காந்தோம். எங்களுக்கு எதிரில் 2 வயதான அம்மாக்கள் ஒரு எங்கேயோ ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டு போயிட்டு வந்திருக்காங்க. 2 பேரும் குறைந்தபட்சம் 60 வயதுக்கு மேலே இருக்கும். என் மனைவி பொதுவாக புதிதாக யார்கிட்டையுமே பேசக்கூடியவங்க இல்லை. நான் யார்கிட்ட போனாலும் உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவேன். நான் போய் உட்காந்து பேச ஆரம்பித்து அவங்க என்னுடைய நெருங்கிய நண்பர்களாக மாறி தான் வெளியே போனோம். அப்போ என்னென்னா எல்லா இடங்கள்லையும் மக்கள் உரையாட தயாராக இருக்காங்க. உரையாட தயார்னா என்னது? நான் அந்த மாட்ட கேட்குறேன், நீங்கள் எந்த ஊருமா அப்படின்னா திருவண்ணாமலை. எங்கே போயிட்டு வரீங்கன்னா நாங்கள் இத்தனாம் தேதி கிளம்புனோம், இங்கே போனோம், இப்போ வந்திருக்கோம், இங்கேருந்து பழனிக்கு போகிறோம். எங்கள் திருவண்ணாமலையில் உங்கள் வீடு எங்கே? திருவண்ணாமலை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு. திருவண்ணாமலையில் நீங்கள் எங்கேன்னு கேட்டேன். திருவண்ணாமலை உங்களுக்கு தெரியுமா? நாங்கள் தெரியும் அப்படின்னு. இபி ஆஃபீஸ் ஆண்ட அப்படின்னாங்க. இபி ஆஃபீஸ் ஆண்டனா A2Bக்கு பக்கமான வேங்கிக்காலா அப்படின்னோடனே அந்த அம்மாவுக்கு ஆச்சரியம். என்னடா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடத்த சொல்கிறாரு, அங்கே இருக்க ஹோட்டலில் சொல்கிறாரு. அவர் சொல்லுது, அதுக்கு எதிரில் ஒரு சின்ன இட்லி கடை தான் நானும் என் மகனும் நடத்துகிறோம் அப்படின்னு அந்த அம்மா தன் கதையை கொட்டுகிறது. அப்போ இப்படியாக எதிர்ப்படுகிறவரெல்லாம் உரையாடக்கூடிய தன்மை தான் என்னை ஒரு எழுத்தாளராக மாற்றியது. அப்போ நீங்கள் ஒரு எழுத்தாளராக மாறணும், ஒரு 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 எழுத வேண்டும் என்றால் முதலில் நாம் உரையாட வேண்டும். நாம் எதிர்ப்படுகிறவர் எல்லார்ட்டையும் உரையாட வேண்டும். இந்த சமூகத்தில் நிகழ்கிற உரையாடல்களை எல்லாம் கேட்க வேண்டும். அப்போ உங்களுக்கு அடிப்படையில் இந்த சமூகத்தின் மீது ஒரு பிடிப்பும் அக்கறையும் இல்லாமல் நீங்கள் ஒரு எழுத்தாளராக மாற முடியாது. ஒரு எழுத்தாளராக சும்மா இன்டர்நெட்டில் உட்காந்து அங்கங்கிருந்து 4 தகவல்களை பிராய்ஞ்சு ஒரு கட்டுரை எழுதலாம். அது கட்டுரை இல்லை. அந்த கட்டுரையில் எந்த விதமான உயிரும் இருக்காது. அப்போ நான் என்னுடைய பள்ளி பருவம் முழுவதிலும் மும்பை நகரத்தில் எனக்கு தமிழ் அறவே தெரியாது. நான் 10ஆம் கிளாஸ் படித்ததே எனக்கு துணை பாடமாக ஹிந்தி தான் எனக்கு பாடம். எனக்கு தமிழ்
தெரியாது. நான் கல்லூரியையும் படித்து முடிச்சிட்டேன் மதுரையில். கல்லூரி படித்து முடிக்கும் வரை தமிழ் மொழி எனக்கு ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு வார்த்தை எனக்கு வாசிக்க தெரியாது தமிழில், ஒரு வார்த்தை. ஆனாவுக்கு ஈனாவுக்குமே வித்தியாசம் தெரியாது. ஆனால் நான் தொடர்ச்சியாக நாளிதழ்களை படிக்கிறேன், இந்த சமூகத்தை உற்று பார்த்து கொண்டிருக்கிறேன். சர்வதேச அளவில், தேசிய அளவில், தமிழ்நாட்டு அளவில் அல்லது மதுரை அளவில் எல்லா சம்பவங்களையும் கூர்ந்து என் காதுகள் கேட்டுக்கொண்டிருக்கிறது, என் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த சமூகத்தை நான் தினசரி இந்த சமூகத்துக்கும் எனக்குமான ஒரு உரையாடல் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது நாளிதழ்களின் வழியாக. ஏன்னா நான் அதை உற்று பார்த்து கொண்டிருக்கிறேன். 3ஆம் பக்கம், 4ஆம் பக்கம், 5 நடுப்பக்க கட்டுரை எல்லாத்தையும் கான்ஸ்டண்ட்டாக நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்படி நான் படிக்கும்போது எனக்கும் இந்த உலகத்துக்குமான தொடர்பு என்பது ஒரு பலமான தொடர்பாக மாறுகிறது. யார் எதை பற்றி கேட்டாலும் என்னால் அதை அவர்களிடம் சொல்ல முடியும். அப்போ நான் வெறுமனே ஒரு வாசகராக இருக்கேன், படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் மதுரையில் நான் வாழ்ந்த திருப்பரங்குன்றம் நகரத்தில் நாங்கள் அங்கே ஒரு சேரியில் வசித்தோம். அந்த சேரியின் விளிம்பில் இருந்த மக்களை நான் உற்று பார்த்து கொண்டிருந்தேன். அவர்களின் மீது அந்த ஊர் செலுத்துகிற தீண்டாமை என்னை கடுமையாக பாதித்தது. நான் மும்பையிலிருந்து வந்தவன், எனக்கு சாதி, தீண்டாமை இந்த விஷயங்கள்லாம் அங்கே தான் நான் உற்று பார்க்கிறேன். அப்போ நான் அதற்கான பதில்களை தேட முயன்றேன். அப்போ முதல்ல அதற்கான பதில் யார்கிட்ட போய் கேட்போம்? அப்பாட்ட கேட்போம், அம்மாட்ட கேட்போம், தாத்தாட்ட கேட்போம், பாட்டிக்கிட்ட கேட்போம். அப்படி நான் பார்க்கக்கூடிய இங்கே நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப குழப்பத்தை கொடுத்தது. இதை பற்றி நான் தொடர்ந்து என் வீட்டில் நண்பர்கள் யாரிடம் கேட்டாலும் எல்லோரும் எனக்கு பதிலளிக்கவே இல்லை. அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இதையெல்லாம் நீ கண்டுக்கிற கூடாது, இதெல்லாம் இங்கே 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 காலங்காலமாக இருக்குது, இதெல்லாம் இதை பற்றி. அப்போ ஒரு குழந்தையாக அல்லது ஒரு கல்லூரி முடித்த அளவிலையும் எனக்கு என் பெற்றோர் தொடங்கி யாரும் பதில் சொல்லவே தயாராக இல்லை. அவர்கள் என் கேள்விகளை மறுதளித்து கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது எனக்கு ஒரு வெறி வந்தது. நமக்குத்தான் வாசிக்க தெரியுமே, நாம் தீண்டாமை என்றால், ஜாதி என்றால், இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய இந்த கொடுமைகள் ஏன் நிகழ்கிறது என்பதை அறிந்து கொள்கிற ஆர்வத்தில், அதுவரை குழந்தை பருவத்திலிருந்து என் பெற்றோர்கள் எனக்கு தமிழை சொல்லிக் கொடுக்க முயற்சி செய்தார்கள். நான் ஒருபோதும் அந்த குழந்தையை போல தான், சோறை ஊட்டினா ஒரு குழந்தை எப்படி துப்புமோ அது மாதிரி நான் தமிழை கற்கவே கூடாது, நான் வட இந்தியாவுக்கு திரும்பி சென்று விட வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் நான் வாசித்ததின் வழியாக இந்த சமூகத்துக்கும் எனக்கும் ஒரு நிரந்தர உரையாடல் நிகழ்ந்து கொண்டிருந்ததால் என் கண்முன்னே நடக்கக்கூடிய இந்த கொடுமைகளை சகிக்க முடியாமல் அவைகளின் காரணத்தை அறிய நான் மொழி படிக்க தொடங்கினேன். முதல் 6 மாதத்தில் நான் மதுரையில் ஓடக்கூடிய சிட்டி பஸ், டவுன் பஸ்ஸோடைய போர்டை படிக்க தொடங்கினேன். 6 மாதம் ஆச்சு. மதுரையில் இருக்கக்கூடிய சினிமா தியேட்டர் போஸ்டர்களை படிக்கிறதுக்கு 6 மாதம் ஆச்சு. ஆனால் 1 வருடத்துக்குள் தமிழில் நான் மெல்ல மெல்ல சின்ன சின்ன சிறுகதைகளை, சின்ன சின்ன கட்டுரைகளை, மாலை முரசு, தினத்தந்தி செய்திகளை ஒரு குழந்தையை போர் கற்கத் தொடங்கி அது ஒரு பழக்கமாக மாறி, வழக்கமாக மாறி, வெறியாக மாறி, என்னிடம் இன்று 10,000க்கும் மேற்பட்ட நூல்கள் என்னுடைய நூலகத்தில் இருக்குது மதுரையில். நீங்கள் யார் வேண்டுமானாலும் அந்த நூலகத்துக்கு வரலாம். 1994 என்னுடைய 21வது வயதில் நான் எழுத்து கூட்டி வாசிக்க தொடங்கினேன். ஒரு 10 ஆண்டுகளில் 2005 என் முதல் நூல் வெளிவந்தது. இன்று 16 நூல்களை தமிழில் நான் எழுதியிருக்கிறேன். 35 நாடுகளுக்கு நான் சொற்பொழிவுகளை நிகழ்த்த சென்றிருக்கிறேன். தமிழில் நான் எழுத வந்த காலத்தில், இந்த காலகட்டத்தில் குறிப்பாக 2005 20 ஆண்டுகளாக எழுதி கொண்டிருக்கிறேன். 1998 முழு நேரமாக நான் சமூக பணிக்கு என்னை அர்ப்பணித்து கொண்டேன். கட்டுரைகள் எழுதுதல் அல்லது களச்செயல், எங்கெல்லாம் பிரச்சனை நடக்கிறதோ அங்கெல்லாம் போவது. குஜராத்தில் 1200 பேர் கொல்லப்பட்டார்களா, கோத்ராவுக்கு கிளம்பி போகிறது. நர்மதா அணைக்கட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா, அருந்ததிராயோடு சேர்ந்து நாங்கள் நடந்து போனோம் ஒரு மிகப்பெரிய பயணம். இப்படி இந்தியா முழுவதிலும் ஸ்டெயின்ஸ் பாதரையார் தன் குடும்பத்தோடு கொளுத்தப்பட்டாரா, ஒரிசாவுக்கு நான் சென்றேன். இப்படி படிக்க படிக்க என்னால் படித்துவிட்டு சும்மா உட்கார முடியவில்லை. எழுதத் தொடங்கினேன். எழுதுவதற்காக களத்திற்கு செல்ல தொடங்கினேன். இன்றைக்கு ஓய்வெடுக்கவே எனக்கு நேரம் இல்லை. ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய மன நிறைவு என்பது, இன்றைக்கு நான் லட்சக்கணக்கான தமிழர்களோடு தொடர்பில் இருக்கிறேன். 2007 தமிழ் தொலைக்காட்சிகளில் பேசத் தொடங்கினேன். இன்றைக்கி எனக்கு நேரமே இல்லை. இப்போ தர்காவை பற்றி 5 ஷோ பேசிட்டு வந்து உட்காந்துருக்கேன். இன்றைக்கி மத்தியானம் இப்போ ஃபெடரல் டிவிக்கு ஆங்கிலத்தில் ஒரு பெரிய பேட்டி, ஹிந்தியில் ஒரு பேட்டி. ஏன்னா வட இந்தியர்களுக்கு இந்த தர்கா பிரச்சனை என்னவென்று தெரிய வேண்டும் என்பதற்காக ஒரு மிக நீண்ட பேட்டியை ஹிந்தியில் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அப்போ
என்னை பொறுத்தவரை நாம் ரொம்ப ஆத்மார்த்தமாக இந்த சமூகத்துக்கு ஏதேனும் ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைத்தால், நீங்கள் மார்க் வாங்குறதுக்கு படிக்கிறது ஒரு ரகம், மார்க் வாங்கிட்டு வேலைக்கு போகலாம். ஆனால் நீங்கள் ஒரு இன்டலெக்சுவலாக மாறணும், ஒரு அறிவுஜீவியாக மாற வேண்டும், ஒரு எழுத்தாளனாக மாற வேண்டும், அல்லது ஏதேனும் ஒரு வகையில் இந்த சமூகத்திற்கு, இந்த சமூகத்தில் என் கண்முன்னே இருக்கக்கூடிய எல்லா தீங்குகளுக்கும் என்னிடமும் தீர்வு இருக்கிறது, இதற்கு நானும் தீர்வு காண்பேன் என்ற வெறியோடு நாம் ஒரு சமூக செயல்பாட்டுக்கு வர வேண்டும் என்றால் 1000 வழிகள் இன்னைக்கு இருக்கிறது. எழுத்து மட்டும் இல்லை, எழுதலாம், கவிதை எழுதலாம், கட்டுரை எழுதலாம், கதை எழுதலாம், நாவல் எழுதலாம், ஆவணப்படம் எடுக்கலாம், வெற்றிமாறனை போல ஒரு திரைப்படம் எடுக்க, என்ன வேணாலும் ஆகலாம். நான் அப்படித்தான் உங்களை பார்க்கிறேன். உங்களையெல்லாம் நான் இந்த நாட்டின் வருங்கால தலைவர்களாக பார்க்கிறேன், அல்லது கலைஞர்களாக பார்க்கிறேன், எழுத்தாளராக பார்க்கிறேன். உங்களில் ஒரு 10 பேருக்கு ஒரு பெரிய காடு இருக்கலாம். அந்த காடு தீப்பிடிக்க ஒரே ஒரு பொறி போதும். ஒரு சின்ன பொறி ஒரு காட்டையே அப்படி அழிச்சிரும். இல்லை, அது அப்படி ஒரு பெரிய நெருப்பாக அது நம்ம கண்ணுக்கு காட்சி அளிக்கலாம். அப்போ அப்படியான ஒரு பெரிய தீப்பற்ற ஒரு பொறி போதும் என்பதை போல என் வாழ்வில் கணக்கற்ற பொறிகள் என்னை பற்ற வைத்து கொண்டே இருந்தது. ஒரு பொறி போதும். உங்களுக்கு இந்த 2 நாட்களில் ஏதேனும் ஒரு பொறி தட்டுப்பட்டிருக்கான்னு எனக்கு தெரியல. உங்களுள் அப்படி ஏதேனும் வந்து உங்களை உரசியதா, உங்களை தொந்தரவு செய்ததா, உங்களை உந்தி தள்ளியதா, ஏதாவது ஒரு சின்ன அசைவை உங்களுள் ஏற்படுத்தி இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. நான் அதை அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். புத்தகம் எழுதணும்னு ஆசை. இப்போது நான் பொதுவாக ஜென்ரலான டாபிக் அந்த மாதிரி எடுத்து தான் புத்தகம் எழுதுவேன். எனக்கு பெண்ணுரிமை பற்றி எழுதணும்னு ஒரு ஆசை இருந்துகிட்ருக்கு. இப்போது பெண்ணுரிமை பற்றி எழுதணும்னா பசங்களும் எழுதியிருக்காங்க, ஆனால் பொண்ணுங்க எழுத விட நான் சிறப்பாக எழுதுவேனா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குங்க ஐயா. ஏன்னா ஒருத்தருடைய அந்த கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வழி தெரியும். அந்த வழியை எனக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு தெரியல. அதுக்கான ஒரு பதில் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் எழுதவே ஆரம்பிக்க முடியும். நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாலேயே ஒரு தீர்மானத்துக்கு வர முடியாது. நீங்கள் அதை தீர்மானிக்கணும் முதல்ல உங்கள் வாழ்க்கையின் ஊடாக. இப்போ நான் இருக்கேன், நான் வந்து எங்கள் பாட்டியை பார்த்துருக்கேன், எங்கள் அம்மாவை பார்த்துருக்கேன், என் உடன் பிறந்தவர்களை பார்த்துருக்கிறேன், என் துணைவியார் இருக்காங்க. நான் இந்த அனுபவங்களை எல்லாம் தொகுத்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன், ஆனந்த வீடனில் வந்தது, என் வாழ்வின் பெண்களை பற்றி. அப்போ உங்களுக்கு ஒரு அனுபவம் வரும்போது தான் அதை எழுத முடியும். நீங்கள் இப்பயும் போய் ஆனந்த விகடன் சைட்டில் இல்லை சும்மா கூகுளில் ஆண்பால் பெண்பால் அன்பால்னு போட்டு என் பேரை போட்டிங்கன்னா ஒரு நெடுக்கட்டுரை வரும், ஒரு முக்கியமான கட்டுரை. நான் இப்பொழுதும் அந்த கட்டுரையை எழுதுவதற்கு பெருமைப்படுகிறேன். ஏன்னா என்னுடைய மிக முக்கியமான கட்டுரைகளில் நான் 400 கட்டுரைகளுக்கு மேலே எழுதியிருக்கேன். ஆனால் அது என்னுடைய முக்கியமான கட்டுரைகளில் ஒன்று. அப்போ அது அந்த எழுத்து எதிலிருந்து வரும்னா அனுபவத்திலிருந்து தான் ஒரு எழுத்து வரும். நீங்கள் நிறைய வாசிக்கலாம், வைக்கலாம், வாசிக்கிறதெல்லாம் தலைக்கு வெளியே இருக்கும். என்னோட அனுபவம்னு ஒன்று இருக்கு இல்லையா, என்னோட அனுபவத்தையும் இந்த வாசிப்பையும் நான் பொருத்தி பார்க்குறேன். நிறைய சொல்லியிருப்பாங்க நிறைய பேர், நம்ம என்னவா இருக்கோம்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுதான் என்னுடைய கட்டுரை, அது என்னோட கட்டுரை. அப்போ நீங்கள் அதற்கு தயாராக வேண்டும். நீங்கள் அதற்கு நீங்கள் வாழ்வியலாக தயாராக வேண்டும். தயாரான பிறகு தான் நீங்கள் எழுத முடியும். சில புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக திருப்பால் அப்படின்னு ஒரு புத்தகம் படித்தேன், இறைவி பதிப்பகத்தது. அதில் வந்து அவர் வந்து பிணத்தை அறுப்பவர் கிடையாது, ஆனால் அந்த பிணத்தை அறுப்பவர்களுடைய வழிகளை அவர் பார்த்துருக்காரு. அந்த மாதிரி நான் எழுதலாமா? அதாவது எங்கள் அம்மா படுற கஷ்டத்தை நான் எழுதலாமா அப்படின்னு நான் கேட்குறேன். தாராளமாக எழுதலாம், தாராளமாக என்ன வேணாலும் எழுதலாம். கவிதை எழுதலாம், நிறைய பேர் கவிதை எழுதியிருக்காங்க, சிறுகதை எழுதியிருக்காங்க, நாவல் எழுதியிருக்காங்க. விதவிதமான படைப்பாக அதை எழுதலாம். நீங்கள் ஒரு பெயிண்டிங்காக அதை வரையலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அதை ஆனால் நீங்கள் உங்களுக்கு அதை செய்வதற்கு முன்பு அதை பற்றி ஒரு முழுமையான நாலேஜ் வேணும், ஒரு முழுமையான அனுபவம் வேணும் அதை செய்கிறதுக்கு. நீங்கள் அதை உற்று பார்த்துருக்கலாம், குழந்தை பருவத்திலேருந்து பார்த்துருக்கலாம். நீங்கள் உங்கள் படைப்பு என்னன்னு எனக்கு தெரியாது, உங்கள் மனநிலை என்னன்னு எனக்கு தெரியாது. பட் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு இதை நாம் செய்து ஒரு 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 கட்டுரையை எங்கே ஆரம்பிக்கிறோம் எங்கே முடிக்கிறோம் நமக்கு தெரியணும் இல்லையா. அது மாதிரி உங்களுக்கு என்ன நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்றத நீங்கள் கிரகித்து கொண்ட பிறகு நீங்கள் எழுத தொடங்கலாம். அது வரைக்கும் நீங்கள் நோட்ஸாக எடுத்துக்கிட்டே இருக்கலாம். என்னிடம் ஒரு 1000 கட்டுரைக்கு நோட்ஸ் இருக்குன்னு எழுதாதது, ஆனால் நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பேன். அது முழுமையடைகிற அன்னைக்கு அது வெளியே வரும். அது வரைக்கும் அது அதோடைய மேக்கிங் ப்ராசஸ்லேயே இருக்கும். அந்த தம்பி கொடுங்க அவர். ஏன்னாங்கய்யா, வரியை வாங்க தெற்கே பார்த்தனர், வாரி கொடுக்க வடக்கே பார்த்தனர். இந்த கவிதையை எழுதுனதுக்கப்புறம் நான் இதை வந்து ஒரு எழுத்தாளர்கிட்டே காமிச்சேன் நேராக. இல்லை தம்பி, முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் தவிர்த்துருங்க அப்படின்னு அவர் என்கிட்ட நேரடியாக சொன்னார். அது யாருன்னு சொல்ல விரும்பல, அவர் என்கிட்ட சொன்னார். இப்படி எழுத்தாளர்களே சொல்லும் போது நமக்கு வந்து நம்ம வளரும் எழுத்தாளர்கள் இதை வந்து எழுதலாமா வேணாமா, இப்படி எழுதலாமா அப்படிங்கிற நிறைய குழப்பத்துக்கு உள்ளாகிறாங்க ஐயா. சமூக கவிதைகள் எழுதும் போது மட்டும்
ஏன்னா காதல் கவிதை எழுதுனா எல்லாம் ஈஸியாக பார்த்துட்டு போயிடறாங்க. ஆனால் சமூக கவிதை எழுதும்போது இதை கொஞ்சம் தவிர்த்துருங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப எழுத்தாளர்களே சொல்லும் போது எங்களுக்கு தயக்கமாக இருக்குதுங்க. அதை தம்பி, எழுத்தாளர் ஒன்றும் தாசில்தார் இல்லை எல்லாத்தையும் சர்டிஃபை பண்ணுறதுக்கு. முதல்ல நீங்கள் யார்ட்டையோ ஒன்று போய் காட்டினோன்னே அவர் கையெழுத்து போட்டு கொடுக்க போகிறாரு, அவர் பச்சைமையில் கையெழுத்து போட்ட பிறகு அந்த கவிதையை பிரசுரிக்கணும் அப்படின்லாம் இல்லை. இன்றைக்கி இன்ஸ்டா இருக்குது, முகநூல் இருக்குது, 1000 தளங்கள் இருக்குது. முதல்ல நான் சொல்கிறது, உங்களுக்கு உங்கள் எழுத்தின் மீது ஒரு திருப்தி வர வேண்டும். ஒரு முழுமையாக நீங்கள் முதல்ல அதை பார்க்கணும். நம்ம சரியாக தான் எழுதியிருக்கோமா? பல நேரங்களில் நான் வந்து இதுவரை ஒரு 500 கவிதைகள் எழுதியிருக்கேன். ஆனால் என் கவிதை தொகுதி வந்ததே இல்லை. ஏன்னா வந்துடக்கூடாதுன்றது நான் உறுதியாக இருக்கேன். ஏன்னா நான் எப்பயுமே அன்றைக்கி நைட்டு எழுதுவேன், பிரமாதமாக இருக்கும். காலையில் எந்திரிச்சோடனே யாருக்கும் தெரியாமல் கிழிச்சு போட்டுருவேன். ஏன்னா எனக்கு தெரியும் எவ்வளோ. ஏன்னா ஒரு நாள் அதுலேருந்து நம்ம விலகினாலே நமக்கு திரும்பி பார்க்கும்போது நம்ம ஒரு வாசகனாக மாறிடுவோம். எழுதுகிற மனநிலையிலேருந்து வெளியே வந்துடுவோம். நம்ம குழந்தை என்பதற்காக அதை நம்ம கொஞ்சிக்கிட்டே இருக்க முடியாது. புரியுதா? அப்போ நாம் முதலில் எழுதியவுடன் அது நல்ல கவிதையாக வந்து விட்டது, அது உடனே பிரசுரிக்க வேண்டும். பிரசுரிக்கலைன்னா அந்த பத்திரிகையெல்லாம் தூய வச்சு கொளுத்திடணும்னு நினைக்கக்கூடாது. முதல்ல நம்ம எழுதணும். அதை நான் வந்து என்னுடைய எழுத்து ப்ராசஸ் இருக்கு இல்லையா, நான் ஒரு எழுத்தாளாக ஆனதுக்கான அடிப்படை என்னவா நினைக்கிறேன்னா, நான் 7ஆம் கிளாஸ் ஏறக்குறைய 7ஆம் கிளாஸ்லேருந்து 5 ஆண்டுகள் டைரி எழுதியிருக்கேன். தினசரி டைரி எழுதியிருக்கேன். தினசரி நான் எங்கு போனேன், நான் என்ன செய்தேன், அன்றைக்கி படம் பார்த்தேன்னா, ஹோட்டலில் சாப்பிட்டேன்னா, நண்பர்களோட பெரியாரில் டீ குடித்தேன்னா, முழு குறிப்பும் இருக்குது. 5 ஆண்டுகள் டைரி எழுதியிருக்கேன். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு புது விதத்தில் எழுதியிருக்கேன். ஒரு வருடம் சம்பவங்கள் எழுதியிருக்கேன், ஒரு வருடம் உணர்வுகள் எழுதியிருக்கேன், ஒரு வருடம் வரவு செலவெல்லாம் எழுதி வச்சுருக்கேன் சைடில். அப்போ ஒவ்வொரு ஆண்டும் நான் ஒரு புது ப்ராசஸாக எழுதி பார்த்துருக்கேன். அப்போ இந்த மாதிரியான ஸ்க்ராட்ச் பேட் இருக்குல்ல, ரஃப் நோட்ஸ் இருக்குல்ல, ரஃப் நோட்ஸ் தான் நம்மளை உருவாக்கும். நேராக ஒருத்தர் தெளிந்த கட்டுரையெல்லாம் எழுத முடியாது. முதல்ல கிறுக்கி 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 பார்ப்போம். ஒரு ஓவியராகவே இருக்கலாம், ஒரு மிகப்பெரிய மோனாலிசாவே அவர் வரைஞ்சிருக்கலாம், அவர் அதுக்கு முந்தி அதை ஒரு ஸ்க்ராட்ச் பேடில் தேய்ச்சி 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 பார்த்துருப்பார். அப்போ அதுதான் நமக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அதுதான் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸையும் கொடுக்கும். அது ஒரு கற்றல் அனுபவம். அப்போ நேரடியாக ஒரு ஃபைனல் பாரதியாரை நேரடியாக ஒரு கவிதை எழுதியிருக்க முடியாது. அப்போ நேரடியாக எழுதுறதுக்கு முன்னால் நம்ம என்ன செய்வோம், ஒன்றை கிறுக்கி பார்ப்போம். முதலில் நாம் எழுத வேண்டும், அப்புறம் அந்த எழுத்திலிருந்து விடுபட வேண்டும், கொஞ்சம் தள்ளி வந்து நின்று ஒரு வாசகனாக அதை வாசித்து பார்க்க வேண்டும், அப்புறம் அதை திருப்பி ஃபைன் டியூன் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் அதை மெருகேற்றி ஒரு இடத்துக்கு கொண்டு வர வேண்டும். அப்புறம் முதல்ல எந்த எழுத்தாளர்கிட்டையும் போய் அதை நீங்கள் காட்ட வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. அப்படி யாரும் இங்கே எந்த ரூல்ஸும் எங்கேயும் போடலை. நீங்கள் நேராக போய் ஒரு தாசில்தார்கிட்ட காட்டி கையெழுத்து வாங்கணும்னு எந்த எழுத்துலையும் எங்கேயுமே இல்லை. அப்போ உங்களுக்கு உங்கள் எழுத்து முழுமை அடையும் வரை அதை நீங்கள் முழுமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஒரே நாளில் ஒன்று செய்ய முடியாது, அது ஒரு ப்ராசஸ், மெதுவாக செய்ய வேண்டும். அதை கவிதையை நான் ஏன் சொல்கிறேன்னா, கவிதை ஒரு எளிமையான ஃபார்ம், ரொம்ப எளிமையான ஃபார்ம். அப்போ அப்படி கவிதைகள் எழுதிக்கிட்டே இருந்த எனக்கு ஒரு கட்டத்தில் ஒரு தெளிவு வருது. என்னென்னா, தமிழின் மகத்தான கவிஞர்களையெல்லாம் நான் வாசிக்கிறேன். மகத்தான கவிஞர்களை நான் வாசித்து முடித்த பிறகு எனக்கு தெரியுது, ஒரு நாள் இப்போ ஒரு கவிதை புத்தகம் இருக்குது, அதோட தலைப்பை வெட்டி எரிஞ்சிடறோம், கீழே எழுதினவர் பேரை வெட்டி எரிஞ்சிடறோம், எழுத்து மட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த எழுத்தை படித்தாலே அது எழுத்தாளர் யாருன்னு என்னால் சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் ஒரு தனித்த மொழி இருக்குது, ஒவ்வொரு கவிஞருக்கும் ஒரு சொந்த மொழி இருக்குது. அந்த சொந்த மொழியோடு எழுதுகிறவங்க தான் காலத்தை கடந்து நிற்கக்கூடிய கவிஞர்களாக இருக்காங்க. அப்போ முதலில் நாம் ஒரு குளத்துக்குள்ளே குதிக்கிறோம், மிதக்க பழகிறோம், அப்புறம் நீந்த பழகிறோம், அப்புறம் ஒருவேளை அந்த குளம் ஒரு 50 அடி ஆழம்னா ஒருத்தர் ₹1 காசை போட்டால் கடலில் போய் எடுப்பாங்க இல்லையா, கடலில் முங்கி போய் அப்படி ஒரு எக்ஸ்பர்டைஸை ஒரு மொழியில் நாம் பெற்றும்போது தான் அது ஒரு பெரிய படைப்பாக, நாம் வெளியே சொல்லிக்கிற படைப்பாக, இந்த சமூகம் கொண்டாடுகிற படைப்பாக மாறும். அப்போ முதல்ல நம்ம அடிப்படை வேலைகளை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நோட் இருக்குன்னா பின்னால் எழுதிக்கிட்டே வாங்க, ஸ்க்ராட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்புறம் டக்குன்னு நீங்கள் அப்படி கோடு போட்டுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு முகம் வந்துடும், நீங்கள் ஓவியராக மாறிடுவீங்க. அப்படி அந்த அடிப்படை வேலை ரொம்ப முக்கியம், அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நேரடியாக ஒரு கவிதையை எழுதின உடனே, இன்றைக்கி அஃப்கோர்ஸ் உங்களுக்கு முகநூல் இருக்குது, இன்ஸ்டா இருக்குது, எல்லாம் இருக்குது, நீங்கள் போடலாம், அதுக்கு இமீடியட் ரியாக்ஷன்ஸ் வரலாம். ஆனால் நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது எழுதுதல் தான். இன்னொருத்தட்ட போய் அங்கீகாரம் வாங்குறதெல்லாம் 2வது கட்டம். முதல் கட்டம் எழுதுவது உங்களுக்கு பிடித்தமான வடிவத்தில் அதை செய்து கொண்டே இருப்பது. படம்னா படம் வரைதல், புகைப்படம் எடுக்கிறதுனா புகைப்படம் எடுக்க. எனக்கும் என் ஃபோனில் படங்கள் எடுக்க ரொம்ப பிடிக்கும், நிறைய படம் எடுப்பேன், பார்க்குறதெல்லாம் படம் எடுத்துருப்பேன். அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஹாபி மாதிரி, அதை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். 50 படம் எடுத்தால் தான் ஒன்று தேரும்.
இப்போ 50 படத்தையும் நான் கொண்டாட முடியாது, அதில் ஒன்று தான் தேரும். அப்போ இது ஒரு ப்ராசஸ், நீங்கள் அதில் தொடர்ந்து ஈடுபடுதல் அப்படின்றதான் முக்கியம். நன்றி.